அன்னைக்கு மொத்த மீடியாவையும் ஆளுங்கட்சி தன்னோட கண்ட்ரோல் வச்சிருந்தாலும் நாக்க புடுங்குற மாதிரி ஆளுங்கட்சி கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டர்ஸோட டாப் 3 மூமெண்ட்ஸ் பாத்தலாமா? நம்பர் 1, அன்னைக்கு எல்லாருக்கும் டாஸ்மார்க்ல 10 ரூபா வாங்குறது தெரிஞ்சிருந்தாலும் ஆனா முத முறையா தில்ல அமைச்சர்கிட்ட கேட்டு தெரிவிக்கப்பட்ட பிளாஸ் மூமெண்ட் தான் இது. ஒயின் ஷாப்ல 10 ரூபா ஒரு பாட்டில் மேல வாங்குறாங்க வாங்குறாங்க. அவங்க கேட்டா சேல்ஸ் மேனே வந்து சொல்றாங்க கரூர் கம்பெனிக்காரங்க கேக்குறாங்க நீங்க வந்து அமைச்சரா இல்லாம எங்க கூட வந்தீங்கன்னா 2 இருந்தா உங்களுக்கு நான் காட்டுறேன் சார். நம்பர் 2, புரோட்டோகால்ல PhD முடிச்ச நம்ம மேயரக்கவ ஒரு பவுடர் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆக்குன அல்டிமேட் மூமெண்ட் தான் இது. டீச்சிங் போட்டு போடுறதா கொஞ்சம் மச்சி இந்த ஸ்மெல் வந்து அரஸ்ட் ஆயிருக்கும். அதுதான் மேடம் இது நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் மேடம். இது சரியான பதிலே இல்ல மேடம். இது நான் இது வேணா இது கொண்டு வாங்க. இது வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படினா எம்எல் ஆக்ஷன் எடுங்க. நம்பர் 3, எம்எல்ஏ தன்ன ஒரு டைகர் ஃபயரா நினைச்சிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பல்ப் வாங்குன பழைய மூமெண்ட் தான் இது. ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீதான் கேள்வி கேட்ட. 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு செட் எடுத்துக்காம ரஷிதா? எது? ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு செட் எடுத்துக்காம? எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு கொடுத்துறாங்க. 15 ரூபாய்க்கு சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் ரெண்டு விட்டுருக்காங்க. எங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? 55 ரூபாய்க்கு சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அது கமிஷன் பண்றது. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே